of the energy stored in the capacitor. So how much of energy is stored in the capacitor? What type of energy is stored in the capacitor? In capacitor, the energy stored in capacitor is electrostatic potential energy. What type of energy is stored in capacitor? Electrostatic potential energy. In fourth lesson, inductance is coming. Capacitor and inductance are very important ones, passive components. The capacitor and inductance are passive components. So capacitor, electrostatic potential energy. Inductor, what type of energy? Electromagnetic potential energy. Inductance means electromagnetic potential energy. We will discuss in fourth chapter. So now we discuss only capacitor. What type of energy is stored? Capacitor electrostatic potential energy is stored. Electrostatic potential energy. Okay. Now work done அப்படினா என்ன வரும் அப்படினு பார்த்தா work done வந்து dW equal to V into dQ நம்ம பார்த்திருக்கோம். Electric potential formula என்ன definition amount of work done by moving unit to positive charge from infinity to that point against the electric force அப்படினு நம்ம பார்த்திருக்கோம். Amount of work done by moving a unit to positive charge from infinity to that point against the electric force அப்படினு பார்த்திருக்கோம். அந்த ஃபார்முலால work done equal to potential to change in charge. So dW change in work done equal to potential to change in charge. அதாவது பொட்டன்ஷியலையும் சேஞ்ச் இன் சார்ஜையும் மல்டிப்ளை பண்ணால் ஒர்க் டன் சேஞ்ச் இன் ஒர்க் டன் சரி இப்போ உனக்கு ஃபார்முலா தெரியும் Q equal to CV or V equal to Q by C. Already we know Q equal to CV. Q equal to CV. இப்போ Q equal to CV ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ தியேட்டர் படத்தில் இருந்தோம்னா தலையை சீக்கிறோம், Qவில் இருந்தோம்னா தலை கலைஞ்சிருது, தலையை சீக்கிறோம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். Q equal to CV. ஸோ இப்போ Q equal to CVனா V equal to என்ன வந்துடும்? Q by C. சரி இப்போ இந்த V Q by C சப்ஸ்டிட் பண்ணுறோம். Q by C சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். சப்ஸ்டிட் பண்ணி dQ. மேக்ஸிமம் சார்ஜ் Qன்னு வச்சுக்கிறோம், மினிமம் சார்ஜ் 0ன்னு வச்சுக்கிறோம். ஸோ மினிமம் சார்ஜ் 0லேருந்து மேக்ஸிமம் சார்ஜ் Q இதாகுது. அப்போ இந்த சார்ஜை ஒன்றா ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த பொட்டன்ஷியல் ஆல்ரெடி டெவலப் ஆகிருக்கு. இந்த சார்ஜை மூவ் பண்ணுறோம். அப்போ சார்ஜ் மூவ் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியலை எவ்வளோ ஒர்க் டன் செய்யணும்? இந்த சார்ஜை பொட்டன்ஷியல் ஆல்ரெடி டெவலப் ஆகிருக்கு. இந்த சார்ஜ் இந்த பொட்டன்ஷியலை மூவ் பண்ணால் ஹவு மச் ஆஃப் ஒர்க் டன் எவ்வளோ வேலை செய்யணும் அதுக்கு இன்டகிரேட் பண்ணுறோம். Q by C சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். Vக்கு Q by C, Vக்கு dQ சப்ஸ்டிட் பண்ணால் இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நமக்கு தெரியும். இன்டகிரலுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, x power n dx அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இது ஃபார்முலா என்ன? x power n plus 1 by n plus 1. x power n plus 1 by n plus 1. இப்போ என்ன? Q வந்து கான்ஸ்டன்ட், Q by C, சாரி C வந்து கான்ஸ்டன்ட். C-யை வெளியில் எடுத்துகிறோம், 1 by C வெளியில் எடுத்தாச்சு. Q dQ மட்டும் இருக்குது. Q dQ என்ன ஃபார்முலாவில் இருக்குது? Q இங்கே வந்து Q power 1 மாதிரி, Q power 1 மாதிரி. அப்போ x power n dx. அப்போ Q power n dQ ஃபார்முலா என்ன? Q power 1 plus 1 by 1 plus 1. Q power 1 plus 1 by 1 plus 1. அப்போ என்ன வந்துடும்? Q square by 2. Q square by 2. இப்போ இன்டகிரேட் பண்ண இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இந்த Q power 1 1 by C கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கிறோம். அப்போ Q dQ இருக்குது, இந்த Q power 1 இருக்குது. அப்போ Q power 1 dQ அப்படின்னா Q power 1 plus 1 by 1 plus 1. அப்போ Q square by 2. அப்போ இந்த ஃபார்முலா Q square by 2C ஆகிடுது. இதுக்கு பேர் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் U equal to Q square by C. அனதர் ஃபார்ம், இதுக்கு பேர் அனதர் ஃபார்ம், இதுக்கு பேர் அனதர் ஃபார்ம், இன்னொரு வடிவம். அனதர் ஃபார்ம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா Q equal to CV, C squared V squared. C squared V squared ஒரு C கேன்சல் ஆகிடுது. அப்போ ஆஃப் CV squared. C squared V squared ஒரு C கேன்சல் ஆனால் ஆஃப் CV squared. ஸோ டூ ஃபார்முலா, அது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் கெப்பாசிட்டர் டூ ஃபார்ம். U equal to Q square by 2C ஒன் ஃபார்முலா, U equal to half CV squared. சரி வாட் எவர் யூ வாண்ட் யூஸ். இப்போ we know C equal to epsilon naught A by D. பேரபெட்டிக் கெப்பாசிட்டரோட வேல்யூ என்ன? C equal to epsilon naught A by D. Vங்கிறது ஃபார்முலா என்ன? பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், பொட்டன்ஷியல் equal to எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்டன்ஸ். அப்போ V equal to ED சப்ஸ்டிட் பண்ணுறோம். C equal to epsilon naught A by D இதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். U equal to half into epsilon naught A by D Cக்கு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த EDங்கிறது Vக்கு சப்ஸ்டிட் பண்ணுறோம். V ஸ்கொயர், ED இது ஒரு ஸ்கொயர். சரி இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த E ஸ்கொயரை தனியாக செப்பரேட் பண்ணிடுறோம். E ஸ்கொயரை செப்பரேட் பண்ணிட்டு இப்போ இங்கே A இருக்குது ஓகேங்களா. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து AD ஒரு D கேன்சல் ஆகிடுது, ஒரு D கேன்சல் ஆகிடுது, ஒரு D கேன்சல் ஆகிடுதுன்னா AD இருக்குது, ADயை தனியாக எடுத்துக்கிறோம். ADயை தனியாக எடுத்துக்கிறோம். அது ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. E ஸ்கொயரை செப்பரேட் பண்ணிடுறோம். இந்த D ஸ்கொயரில் ஒரு D கேன்சல் ஆகிடுது. இப்போ ADயை செப்பரேட் பண்ணிடுறோம். ADங்கிறது ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ்னால் இதுதான் கெப்பாசிட்டர் அப்படின்னா, கெப்பாசிட்டர் அப்படின்னா இது டிஸ்டன்ஸ், இது டிஸ்டன்ஸ், இது ஏரியா, இது ஏரியா, இது ஏரியா. ஸோ இது ஏரியா, இது டிஸ்டன்ஸ். ஏரியாவே டிஸ்டன்ஸ்னா டிஸ்டன்ஸ் 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 எத்தனை டைம் டிஸ்டன்ஸு? ஏரியா டைம் டிஸ்டன்ஸ். அப்போ ஹோல் வால்யூம் வந்துடுமா? ஹோல் வால்யூம் வந்துடும். distance distance distance. How many times distance? Area times distance. This area times distance. So distance breadth, area length, length into breadth your area வந்துரும். அப்ப
அதை என்ன சொல்கிறோம் வால்யூம். சாரி, இது ஆல்ரெடி ஏரியா இருக்குது, இது டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏரியா அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து வால்யூம் வந்துடும். ஸோ இப்போ AID ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் த கெப்பாசிட்டி பிளேட்ஸ், வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் த கெப்பாசிட்டி பிளேட்ஸ். இப்போ எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம், எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனர்ஜி டென்சிட்டி. டென்சிட்டினாலே மாஸ் பை வால்யூம். ஸோ எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் இஸ் கால்ட் எனர்ஜி டென்சிட்டி. அப்போ UE ஈக்குவல் டு U பை வால்யூம், UE ஈக்குவல் டு U பை வால்யூம். U என்னது, இது ஃபார்முலா ஆஃப் எப்சிலான் நாட் AD E² பை வால்யூம் என்ன AD, இது ஏரியா இது D. இப்போ D ஏரியா மாட்டினா வால்யூம் கிடச்சிடும். என்னது 2 டைமென்ஷன், இது 1 டைமென்ஷன், 1 2 மாட்டினா 3 டைமென்ஷன் வால்யூம் கிடச்சிடும். ஸோ இப்போ வால்யூமால் டிவைட் பண்ண AD கேன்சல் ஆஃப் எப்சிலான் நாட் E². ஸோ எனர்ஜி டென்சிட்டி ஒன்லி டிபெண்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் நாட் த சைஸ் ஆஃப் த பிளேட். பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி எனர்ஜி டென்சிட்டி. எதை டிபெண்ட் பண்ணல, சைஸ் ஆஃப் த பிளேட்டை டிபெண்ட் பண்ணல. ஸோ எனர்ஜி டென்சிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சைஸ் ஆஃப் த பிளேட், independent of size of plate. So whatever the size of the plate in the capacitor, the energy density is same. Energy density is same. Okay. Once the capacitor is allowed to discharge, the energy is retrieved. ஒரு தடவை capacitor நம்ம discharge பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேன் இருக்குது, ஃபேனில் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம், ஃபேன் சுத்தத்தை கெப்பாசிட்டியோட சார்ஜ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நாளடைவில். அப்போ அந்த எனர்ஜி ரிட்ரீவ் பண்ணுது. அந்த எனர்ஜி ஃபேன் சுற்றுறதுக்கு ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் இது. நெக்ஸ்ட் டாபிக்